எல்லாருக்கும் வணக்கங்க. பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன அறுவடை ஆகிருக்கு, என்ன முத்தி இருக்குது, எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, அறுவடைக்கு தயாராக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சொரக்கா பாருங்கள், ஒரு 2 பீர்க்கங்காவும் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாவக்காய் ஒன்று இருக்குது, பாவக்காவை எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே செடியில் தம்பட்டை அவர் பாருங்கள், சூப்பராக விளைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு 7 காய், இது ஒரே செடியில் 7 காய் இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரொம்ப முத்தி விட்டுட்டாக்கா நார் வந்துடும், வெட்டி சாப்பிட முடியாது. கொஞ்சம் பிஞ்சோடு இருக்கக்கூடிய எடுத்துட்டாதான் இதான் பதமான சைஸு. இது எடுத்துட்டாதான் நல்லா கறி மாதிரி வறுத்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இது இன்னொரு செடி, இதில் ஒரு 3 காய் இருக்குது, 3 காய் எடுத்துடலாம். நல்லா விளைஞ்சி கிடக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. பச்சை பூசணி, இது சூப்பரான காய்ங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல, செஞ்சால் தான் தெரியும். செஞ்சுட்டு காமிக்கிறோம் நாங்கள். இப்போ செடியில் எல்லா செடியிலையும் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அறுத்துட்டு வந்துடலாம். இந்த வெள்ளை குண்டு கத்திரிக்காய் பாருங்க, முள்ளு கத்திரிக்காய்ங்க, சூப்பராக ஹெல்த்தியாக எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க. இது ஒரு 4-5 கத்திரிக்காய் இருக்குது, இது எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துடலாம். இதுவும் முள்ளு கத்திரிக்காய் தாங்க, இதையே அறுத்துக்கலாம். நல்லா விளைஞ்சி ஹெல்த்தியாக இருக்குது. வெள்ளை நீட்டு கத்திரிக்காய், செடி பூரா பூவும் பிஞ்சுமா இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய வருங்க, வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் எப்பயுமே நிறைய வரும். கொத்து கொத்தாகவும் வரும், தனித்தனியாகவும் வருங்க. இது 2 கத்திரிக்காய் நல்லா அறுவடைக்கு வந்துக்குது, இது 2 எடுத்துடலாம். இது வரி கத்திரிக்காய், இதுவும் நல்லா சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இது பச்சை குண்டு கத்திரிங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் ஆகும், ஏன்னா இது கொஞ்சம் விளைஞ்சிட்ருக்கு. இது மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம், மீதியெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். ஊதா கத்திரிங்க, இதில் ஒன்று இருக்குது, இது எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே பாருங்கள், இது இந்த பக்கம் வெள்ளை குண்டு கத்திரிக்காய், இது ஒன்று இருக்குது, இது எடுத்துக்கலாம். இது வெள்ளை குண்டு கத்திரிக்காய் தான், இது ஒன்று இருக்குது, இது எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் எடுத்துடலாம். இது நல்லா விளைஞ்சிருக்கு, சூப்பரான கத்திரிக்காய் விளைஞ்சிருக்குங்க. இது எல்லாமே நாட்டு காய்ங்க, நல்லா செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்க. இது வந்து வித்தியாசமான காய்ங்க. இது பிளாக் பியூட்டி. போன வருஷம் நம்ம மாடி தோட்டத்தில் செம்மையாக அறுவடை பண்ணோங்க இந்த காய். இது ஒரு செடி தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த ஒரு செடியிலே 4-5 காய் இருக்குது பாருங்கள். பிஞ்சிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். இது மட்டும் நல்லாயிருக்கு, எடுத்துக்கிட்டோம். வரி கத்திரிக்காங்க, இதில் ஒரு 2 காய் இருக்குது, இது 2 காய் எடுத்துடலாம். செடியில் பாருங்கள், வரி கத்திரிக்காய் நிறைய இருக்குது, ஒரு 4 காய் இருக்குது, 4 காய் எடுத்துடலாம். இந்த செடியில் பாருங்கள், வரி கத்திரிக்காய் தான், ஏற்கனவே ஒன்று அறுத்துட்டு இருந்தோம் பாருங்கள். இது இதில் இன்னொன்று இருக்குது, இது எடுத்துடலாம். நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பராக ஒரு கோசு விளைஞ்சிருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். முட்டைக்கோசு, இதுவும் ஒன்று அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டைக்கோசு. நம்ம தோட்டத்தில் ஒரு 4 காய் கிடச்சிதுங்க. பாருங்கள், நம்ம தோட்டத்தில்
2 வருஷமாக இது போட்டு போட்டு ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க. இப்போ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். வயலட் கலர் அவரைக்காய் இது. இது விளைஞ்ச பிற்பாடு நான் காமிக்கிறேன். இப்போ பூ வந்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்கும் இந்த பூவு. இப்போ பிஞ்சியும் அப்படியே வந்துனே இருக்குது. இது ஒரு 3 செடி போட்டிருக்கேன். காய் வந்த பிற்பாடு காமிக்கிறேன். நம்ம தோட்டத்துக்கு கொத்து அவர் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம். ஒரு 3 வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து பச்சை வெண்டை, இதில் ஒரு 2 இருக்குது. இது வந்து பருமன் வெண்டை, இதில் 1 இருக்குது. இது எடுத்துடலாம். பாருங்கள், நைஜீரியன் தக்காளி பழம் கொஞ்சம் இருக்குது. இந்த பழத்தை இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சம். பாருங்க எவ்வளோ பழம் பழுத்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்து எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், இதுவும் நைஜீரியன் தக்காளி தான். இது ஒரு செடி. இதுலேயே நிறைய பழம் இருக்குது. பழத்தை பூரா எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஸு எத்தனை ரோஸ் இருக்குது கொஞ்சம் பிச்சுன்னு வந்துடலாம். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் ரோஸு, எல்லோ கலர் ரோஸ் பாருங்கள் 2 இருக்குது. 2 ரோஸ் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸு சூப்பராக பூத்துன்னு வந்து நிற்கிட்டு அதையும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த செடி செத்தே போய்டுன்னு நினச்சேன் நான். ஆனால் சூப்பராக மழைக்கு துளுத்து வந்து எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். சாமந்தி பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ. சூப்பரான கலருங்க இது. இந்த கலரு கிடைக்கணுன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச கலருங்க இது. நல்லா வருதுங்க. இப்போ பாருங்கள், மல்லி செடியில் செம்ம பூவுங்க. ஒரு 5-6 நாளாக நிறைய பூ வச்சுட்டு இருந்துச்சுங்க. இதில் கொஞ்சம் இப்போ பூத்து இருக்கு. இது எடுத்துடலாம். பூவும் இருக்குது. அது கூட கொஞ்சம் இதையும் பிச்சுக்கலாம். சூப்பரான பம்பர் அறுவடைங்க எங்கள் மாடி தோட்டத்தில். பாருங்கள் என்னென்ன புதுவான காய்கறிகள், தக்காளி, பூவு செம்மையாக இருக்குதுங்க. அறுவடை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு வகையான கத்திரிக்காய், ப்ளூ கத்திரிக்காய் தான். இதுவும் ஒரு வகையான கத்திரிக்காய். ஒரு 10 வகையான கத்திரிக்காய் நான் விதை வாங்கி போட்டிருந்தேங்க. செம்மையாக வந்திருக்குது எல்லாமே. 1 2 இது வந்து முள்ளு கத்திரிக்காய், கை வைக்க முடியாது. செம்ம சூப்பராக வந்துருக்குதுப்பாங்க. ஒன்றும் 100 கிராம் 150 கிராம் இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் இது வெள்ளை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் தான். இதுவும் பச்சை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய். இது வெள்ளை கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய். இது ஃபுல்லாக வரி கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய். இது வரி கத்திரிக்காயிலே ஒரு விதமான கத்திரிக்காயம் அப்படின்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே வரும். மழையில் மாட்டிக்கிச்சு எல்லாமே, அதனால் அப்படி இருக்குது. இது பாருங்கள், 1/2 கிலோ காய் தம்பட்டை அவரைங்க. வித்தியாசமான காய்ங்க, சந்திக்கு வராத காய்ங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. 1/2 கிலோ பக்கம் வந்துருக்குது தம்பட்டை அவரை. அது மட்டும் இல்லாத அவரைக்காயிலே எங்களுக்கு 3-4 வகையான அவரைக்காய். இது வந்து மூக்குத்தி அவரை ஒரு 4 கிடச்சிது. வெண்டைக்காய் ஒரு 4. அப்புறம் நம்ம தோட்டத்துக்கே உகந்தவங்க இவங்க கொத்து அவரைக்காய் சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இது ஒரு 1/4 கிலோ வந்திருக்கு. தக்காளி வந்து நைஜீரியன் தக்காளி, அது ஒரு 1/4 கிலோ பக்கம் வந்திருக்கு. அப்புறம் பாவக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வீட்டுக்கு பிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், இதெல்லாம் 4வது அறுவடை, 4வது போகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 4வது போகம். சூப்பரான முட்டைக்கோஸ் பாருங்கள். 2-3 முட்டைக்கோஸ் பிச்சிட்டோம். வீடியோவுக்கும் 1 இருந்திருக்கு. இதே இன்னைக்கு பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சொரக்காவும் 2 கிடச்சிது. இது 4வது போகங்க. இது நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள்.
அது மட்டும் இல்லாத சூப்பரான பூசணிக்காய் பாருங்க, பச்சை பூசணிக்காய் 4 செடி வச்சிருக்கிறேன். 4 செடியில் ஒரே ஒரு செடியில் மட்டும் காய் வந்திருக்கு. இன்னும் 3 செடியில் வரவே இல்லை. பூ நிறைய விட்டுட்டு இருக்கு. அது எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு வர நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க பூசணிக்காய். இப்போ வாங்க பூவெல்லாம் பார்க்கலாம். எத்தனை வகையான பூ இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில். குண்டுமல்லி, கனகாம்பரம், இது பர்பிள் கலர் வந்து சாமந்தி பூவு, ரோஸ் மட்டுமே 10-11 கலர் இருக்குதுங்க. இப்போ வந்து எத்தனை கலர் பூத்துருக்கு பார்க்கலாம் பாருங்க. எல்லோ கலர் ரோஸு, ஆரஞ்சு கலர் ரோஸு, பன்னீர் ரோஸு, இது வந்து நாட்டு ரோஸுன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டு ரோஸு, அப்புறம் வந்து எல்லோ கலர் நாட்டு ரோஸு, ஒயிட் கலர் ரோஸு, இத்தனை வகையான பூவும் நம்ம தோட்டத்தில் இருக்குது பாருங்க. இன்னும் நிறைய செடியில் பூவும் வரல, வர்றதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க. அது மட்டும் இல்லாத இது வந்து பச்சை குண்டு கத்திரிக்காய். இது நான் தெரியாமல் அறுத்துட்டேன், இன்னும் பெருசாக வரும். இது வந்து பிளாக் பியூட்டி. இது வந்து பிளாக் பியூட்டி நிறைய போன வருஷம்லாம் இது நிறைய வந்து இருந்துச்சுங்க. இந்த வருஷம் ஒரு செடி தான் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த ஒரு செடியில் ஒன்று இப்போ வந்துருக்கு, நிறைய பிஞ்சு காய் இருக்குது. அது அப்புறமா வரும். இது ஒரு வகையான காயாங்க, வரிக்காயம். இது இத்தனை வகையான காய்கறிகள் நம்ம மாடி தோட்டத்திலே சூப்பரான ஒரு பெரிய அறுவடை தாங்க சொல்லலாம். இது சூப்பராக இருக்குது. இந்த பெரிய அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாத தயவு செய்து வீடியோவை அப்படியே பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.